நீங்கள் எந்த வயதிலும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. இன்றைக்கும் இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக ஏஞ்சல் டிவி வழியாக நேரடியாக உங்கள் இல்லங்களிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். Such a great joy for us to meet you all at your homes today through Angel TV, through this program called It's Possible. கடந்த நாட்களிலே தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு கூட பேசின காரியங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்த அற்புதங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே கொடுத்த அனுபவங்களை நாங்கள் கேட்டு கர்த்தருக்கு நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்தினோம். We thank the Lord for the ways that He has been ministering to you, to the experiences that you have been sharing with us, to the testimonies that you have been sharing with us. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை குறித்தும் ஏஞ்சல் டிவி குறித்தும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். Do share about this program and Angel TV to all your near and dear ones. அதன் வழியாக இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். And through that even you will be preaching the gospel of Christ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all. விசேஷமாக ஏஞ்சல் டிவிக்காகவும் சாது ஐயாவுக்காகவும் உங்களை தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். Especially do not forget to pray for Angel TV and especially Sadhu Ayya. கடந்த நாட்களிலே தரிசனத்தை குறித்து நாம் வேத வசனத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். During the last days we have been meditating on the visions. தரிசனம். Visions. இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். Today we are going to read a word. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. It's a prophetical word. ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Habakkuk chapter 2 verse 3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come, it will not tarry. அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயம் வரும். It will not tarry, it will definitely come to pass. கடந்த நாட்களிலே சில தரிசனங்கள் நிறைவேறாமல் தாமதித்ததினால் சோர்ந்து போய் இருக்கும் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயம் வரும். Dear child of God who is being depressed because your visions have been tarrying, today God is looking at you and telling you that your visions will not be tarried, it will definitely come to pass. ஆண்டவர் சொல்லுகிறார், அது குறித்த காலத்திற்கு அது தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. The word of God says that the vision is yet for an appointed time. அந்த குறித்த காலத்தில் அந்த வாசல் திறக்கப்படும். The doors will be open at that appointed time. அந்த குறித்த காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். During that appointed time you will find your life partner. குறித்த காலத்திலே உங்க வியாபாரம் துளிர்க்கும். During that appointed time your business will flourish. குறித்த காலத்திலே தேவன் உங்களுடைய வாழ்விலே வைத்திருக்கிற அந்த ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படும். During that appointed time God will open the doors of ministry in your life. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்விலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். When we look at the life of Joseph, there are certain lessons that we can learn. விலையேற பெற்ற பாடங்கள். They are precious lessons that we can learn. தரிசனம் உள்ளவனுடைய வாழ்விலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து வேத வசனத்திலே யோசேப்புடைய வாழ்வை வைத்து நாம் கற்றுக்கொள்ளலாம். We can learn from the life of Joseph about what are the things that will happen in the life of the one who has visions. யோசேப்புடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம். The first lesson that we can learn from the life of Joseph. தரிசனம் உள்ளவனுக்கு எப்பொழுதும் அவன் வாழ்விலே முரண்பாடான சூழ்நிலை காணப்படும். In the life of a person who has visions, always the situations will be contrary to his visions. நல்லா கவனிக்கணும், தரிசனத்திற்கு முரண்பாடான சூழ்நிலை. You must listen attentively. The situations will be contrary to the visions. உலகத்தை மாற்றக்கூடிய தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுத்தது உண்மைதான். It is true that Joseph had the vision to change the world. வெறும் 17 வயதுல பெரிய தரிசனம். It was a great vision at the age of 17. அவனுக்கு ஒரு பட்ட பெயரையும் வச்சாங்க. They even gave him a name. சொப்பனக்காரன் என்று வைத்தார்கள்.
They named him as the dreamer. அவனை கேலி செய்தார்கள். They mocked at him. அவனை அவமானப்படுத்தினார்கள். They put him to shame. நல்லா கவனிக்கணும். You must listen attentively. தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தரும்பொழுது அதற்கு முரண்பாடாக சில பேருங்க கேலி செய்வாங்க. When God gives vision in our lives, there will be people who will mock at us as contrary to that. இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. This will not happen. எழுதி வச்சுக்கோ, இது நிறைவாது. Write it and keep it. This will never happen. அவங்க எப்போ அப்படி சொல்றாங்களோ அதற்கு அடையாளம் என்னன்னா, நீங்கள் கர்த்தருடைய தரிசனத்தின் வழியில தான் இருக்கிறீர்கள். The moment they say those things, that is the promising factor that you are in the right path as designed by God. யோசேப்பு தரிசனத்தை பார்த்தான். Joseph looked at this vision. முதல்ல என்ன நடந்துச்சு? What happened at the first? அவனை அவமானப்படுத்தினார்கள். They put him to shame. அவனுக்கு பட்ட பெயரை வச்சாங்க. They gave him a nickname. அவன் வஸ்திரத்தை கிழித்தார்கள். They tore down his clothes. பாலும் கிணற்றிலே தள்ளி போட்டார்கள். They put him into the dry well. தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. It was a situation where there was no water. அவனை விற்றார்கள். They sold him off. அவனை அடிமையாய் மாற்றினார்கள். They pushed him into slavery. போர்த்திபாவுடைய வீட்டிலே வேலைக்காரனாய் அவன் கஷ்டப்பட்டான். He had to struggle being a servant in the house of Potiphar. சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். He was pushed into the experience of prison. அந்த வழி முழுவதும் வேதனைகளின் வழிகளாய் காணப்பட்டது. The entire way he went through the sufferings and pain. ஆனால் கவனிக்கணும். You must listen attentively. அந்த வழி தன் வாழ்விலே தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குண்டான கர்த்தரின் பாதையாய் காணப்பட்டது. And those ways were the ways that were ordained by God so that his vision will come to pass. நம்ம அநேக பேர் நினைக்கிறோம், தரிசனம் நம்முடைய வாழ்விலே வந்த உடனேயே பஞ்சு மெத்தைகளை பார்க்க வேண்டும் என்று. Many of us think that as soon as God gives us a vision, we always see the bed of roses. பால்கோவா கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம். We always think that they will give us a milk sweet. நமக்கு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறோம். We expect a great welcome. யோசேப்புடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம், எப்பொழுதும் தரிசனம் உள்ளவர்களுக்கு அதற்கு முரண்பாடான சூழ்நிலைகள் அவங்க வாழ்விலே காணப்படுகிறது. The first lesson that we can learn from the life of Joseph is always the situations will be contrary in the life of people who has visions. நான் இன்றைக்கு இந்த டிவி வழியாக உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். Today I am talking to you through this TV. நான் ஒரு பெரிய தைரியமானவன் கிடையாது. I am not a very bold person. பள்ளிக்கூடத்தின் காலத்தில் நான்லாம் மேடையில் ஏறி பேசினதே கிடையாது. When I was in my school, I have never stepped on the stage to speak. என்ன மேடையில் நீங்கள் பார்க்கவே முடியாது. You can never see me on the stage. நான் 13 வயதில் முதல் தடவை பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு மேடையில் ஏறினேன். And when I was 13 years, I stepped on the stage for the first time to preach. எங்கள் அப்பா இடத்துல உட்கார்ந்து எங்கள் அப்பா வந்து சங்கீதம் 23 படிக்க சொல்லி அதிலிருந்து ஒரு செய்தியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். I sat with my father and he asked me to learn Psalm 23 and he taught me a sermon out of that psalm. அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் பொழுது என் முகம் மாத்திரம் தான் சிரிச்சிட்டு இருந்தேன். என் கையெல்லாம் கடகடன்னு நடிக்கிட்டே இருந்துச்சு. And as I was standing on the stage, only my face was smiling and my entire body was shivering in fear. என் சரீரம் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. I had a feeling of a shock all over my body. ஒரு பெரிய தைரியமானவன் கிடையாது. I'm not a bold person. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். I was an average student. எப்பவுமே பேக் பெஞ்சர் என்று சொல்லலாம். I always sit on the back bench. அவ்வளோ பெரிய ஒரு ஷைனிங் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. I was not a shining student as well. ஆனால் சிறு வயதிலேயே தேவன் எனக்குள்ள அந்த தரிசனத்தை வைத்திருந்தார். But God had this vision in my life right when I was a young boy. எனக்குள்ளே பிரசங்கிக்கிற அபிஷேகத்தை எனக்குள்ள வைத்திருந்தார். And God gave me the anointing to preach. நான் மேடைகளிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக, டிவிகளிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக மரங்களுக்கு தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணேன். Even before I could preach on the stage, even before I could preach on the TV, I would always preach to the trees. ஒரு காலத்துல பைக்ல போகும்போது ஹெல்மெட்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். When I was going in the bike, I would preach being in the helmet. அந்த டிராஃபிக்ல நிக்கும்போது பக்கத்துல இருக்கிற பைக்ஸ் எல்லாம் பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். When I was standing in the traffic, I look at all the neighbors and start preaching. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்யக்கூடாது. Do not despise the humble beginning. எப்பவே பஞ்சு மெத்தைகளை பார்க்க முடியாது.
Always we cannot see the bed of roses. நமக்கு முன்பாக தரிசனங்கள் பெற்ற பின்பு அதற்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் காணப்படலாம். When we have visions in our life, there are situations where we see things that are contrary to our visions. அதற்கு அடையாளம் என்னவென்றால் நீங்கள் தரிசனத்தின் பாதையில் காணப்படுகிறீர்கள். And that is the reason why you are walking in the way of your vision. உங்க வாழ்க்கை நாள் போகுதே வயசாகுதே என்று நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You do not have to worry thinking that my life has been passing by and my days are being passed away. பாஸ்டர் எனக்கு நிறைய வயசாகிட்டு இருக்கு. Pastor, I am being old in age. பிள்ளைங்களாம் பெருசாகிட்டு இருக்காங்க. My children are all growing big. கல்யாணமே ஆயிடுச்சு. I have already married. பிள்ளைங்களாம் பெருசாக அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. My children are grown big and even they are about to get married. தரிசனம் நிறைவேறுவதற்கு வயது அவசியம் இல்லை. Age is not important for a vision to be fulfilled. நீங்கள் எந்த வயதிலும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். No matter what your age is, God is able to fulfill the vision that He has in your life. ஏனால் உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் மனிதர் கொடுத்ததல்ல, கர்த்தர் கொடுத்தது. Because the vision that is within you is not something that is given by a man, but it is something that has come from God. உங்களுடைய வாழ்நாளை கூட்டி அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தால் தேவன் அதை நிறைவேற்றுவார். If God has decided to prolong your lifespan to fulfill the vision, then definitely He will do it. உங்கள் ஒரு வயதில் உங்கள் வாழ்நாள் முடிய போகுது, ஆனால் கர்த்தருடைய தரிசனம் இன்னும் நிறைவேறலைன்னா ஆண்டவர் அந்த நாட்களை கூட்டி கொடுப்பார். வேதத்திலிருந்து பல இடங்களிலே அதோடைய ஆதாரங்களை நீங்கள் காண முடியும். If the visions in your life hasn't been fulfilled yet, then God can even prolong your lifespan to fulfill that vision, and we can see a lot of examples in the Bible where He has done that. இந்த நிகழ்ச்சி அநேக பேர் மரண பயத்தோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. Many of you are watching this program with the fear of death in your heart. உங்களை பார்த்து தேவன் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். God is prophetically telling to you today, மரிப்பதில்லை. you will not die. மரிப்பதில்லை. You will not die. நீ கிறிஸ்துவுக்காய் வாழுவாய். You will live for Christ. உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். He will do extraordinary things through your life. நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிற தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக செயல்படுகிறது. Today, the power of God that will do more than what you can even think, ask or imagine is performing right now through this program. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். God is doing that right away. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக தேவன் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். Today, I believe that God is prophetically speaking to you through this program. உங்கள் வாழ்விலே தரிசனத்தை நிறைவேற்றும்படி தேவன் உங்கள் வாழ்நாளை கூட்டி கொடுக்கிறார். God is prolonging your lifespan so that your visions will be fulfilled. ஒரு சில பேருக்கு 5 வருஷம் சாங்க்ஷன் ஆகிறது. For some people, He is sanctioning 5 years. ஒரு சில பேருடைய வாழ்விலே 10 வருடத்தை தேவன் கூட்டி கொடுக்கிறார். And some people's life, God is expanding 10 years. ஒரு சில பேருடைய வாழ்விலே தேவன் 2 மடங்காய் உன் வாழ்நாளை கூட்டி கொடுக்கிறார். And God is giving a double portion of your lifespan in some of your life. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும். The will and vision of God will be fulfilled. அது பொய் சொல்லாது. It will not lie. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. Though it tarries, wait for it. கடைசி அந்த வாசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அது தாமதிப்பதில்லை. And towards the end of the verse it says, it will not tarry. அது தாமதிப்பதில்லை. It will not tarry. மகனே மகளே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், Dear son and daughter, God is looking at you and telling you, இனி அந்த தரிசனம் தாமதிப்பதில்லை. this vision will not tarry hereafter. ஒருபோது அது தாமதிப்பது. It will never tarry hereafter. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஊழியத்திற்கு வந்திருந்தார்கள். A few years ago, there was a husband and wife who came to meet me in a meeting in Andhra Pradesh. இந்த கணவனும் மனைவியும் மிகவும் கண்ணீரோடு வந்தார்கள். The husband and wife, they came with tears to me. இந்த கியூல இருந்து பிரேயர்ல வரும் பொழுது அவங்க கண்களை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. As they were standing in the queue to come to pray to me, I saw that their eyes was filled with tears. ஒரு இடத்துல கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன். I asked them what happened. என்ன ஆயிருக்கு உங்க சூழ்நிலை? I asked them what happened. பாஸ்டர், எங்களுக்கு திருமணமாய் 15 வருடம் ஆகிவிட்டது, இது வரைக்கும் குழந்தை இல்லை. And they said, Pastor, it's been 15 years that we have been married and we do not have children yet. நாங்கள் அநேக மருத்துவங்களை நாங்கள் எடுத்து விட்டோம்.
We went to a lot of doctors. நிறைய காரியங்களை நாங்கள் செஞ்சுட்டோம். We did a lot of things. அந்த மெடிசன் இந்த மெடிசன், அந்த மருத்துவம் இந்த மருத்துவம், இந்த மருந்து அந்த மருந்து, இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து விட்டோம். We tried everything from that medicine to this medicine, that doctor to this doctor. We tried all the remedies. ஆனால் எதுவும் எங்களுக்கு தீர்வை தரவில்லை. But none of them gave a solution for us. இன்றைக்கு நாங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம். Today we have lost all our hope. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். We have lost all our hope. கடைசியாக இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். And as a final hope, we have come to this program. இந்த கூட்டத்திலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறார். And God has spoken to us through this meeting. எங்களுக்காக ஜெபிங்க. Please pray for us. எங்களுக்கு ஒரு சந்ததி அவசியம். We need a generation. அப்பொழுது அவங்க மேலே கரங்களை வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை இதுதான். And as I was laying my hands on them and praying, God gave me a word. இனி அது தாமதிப்பதில்லை. It will not tarry. இனி அது தாமதிப்பதில்லை. It will not tarry. அப்ப என் கண்களை திறந்து அவங்களை பார்த்து நான் கேட்டேன். And I opened up my eyes and asked them, பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? brother, sister, you need a boy child or a girl child? அவங்க ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They started smiling. ஒருவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. They started looking at each other. அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க. They started speaking to each other. அவங்க ஒருத்தங்க சொன்னாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, இவங்க ஏதோ சொல்றாங்க. He is telling something, she is telling something, and they started to have a conversation. அப்ப ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. And finally they decided something. அவங்க பண்ண முடிவு என்னன்னா, And the decision they took was, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அவசியம். we need a daughter. சரி, உங்க கரங்களை அப்படி தூக்குங்க. Okay, stretch out your hands. நான் இந்த கரங்களிலே ஒரு பெண் குழந்தை இருப்பதை என் தரிசனத்திலே பார்க்கிறேன். I see in my vision that there's a daughter in your hands. ஆகவே இந்த தரிசனம் நிறைவேறும்படி To fulfill this vision, நீங்கள் நாளைக்கு நான் கூட்டத்திற்கு வரும் பொழுது ஒரு பெண் குழந்தையின் வஸ்திரத்தை வாங்கி கொண்டு இங்கே வரணும். so before you could come to the meeting tomorrow, get the clothes of a girl child. பின்பு நான் அதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நான் அவர்களை அனுப்பிவிட்டேன். I would pray for them. I said so and I sent them off. மறுநாள் கடைசி நாள் கூட்டம், அன்றைக்கு அவங்க கைகளில் ஒரு பெண் குழந்தையின் வஸ்திரத்தோடு அவர்கள் சிரித்து கொண்டே வந்தார்கள். Next day, it was the final day of the meeting, and they came smiling with the dress of a daughter. அவங்க கைகளை வைத்து என் தரிசன கண்களினாலே அந்த வஸ்திரத்தை உடுத்தி ஒரு பெண் குழந்தையுடைய கைகளை கடப்பதை என் தரிசன கண்களினால் நான் பார்த்தேன். I saw in my vision that a daughter was wearing these clothes, and I started praying. அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்களும் தரிசன கண்களினாலே பாருங்க. And I looked at them and said, look at this with your vision. அவங்க மேலே கரங்களை வைத்து ஆண்டவரே இவர்கள் காண்கிற தரிசனத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே முத்திரிடுகிறோம். And I laid my hands on them and I prayed that, Lord, let the vision that they see be yes and amen. இனி அது தாமதிப்பதில்லை. Let it not tarry. அன்றைக்கு ஜெபித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நான் சென்று விட்டேன். I prayed and I went off from that place. சரியாக ஒரு வருடம் பொறுத்து அதே இடத்துல மீண்டும் அதே போல் கூட்டத்திற்காக நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக போகிறேன். Exactly after 1 year, I went to the same place for another meeting. அப்பொழுது அந்த பாஸ்டர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இன்றைக்கு கூட்டத்தோட ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்கு, ஒரு பேபி டெடிகேஷன் இருக்கு, ஒரு குழந்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். And the pastor called me up and they said, Pastor, today along with the regular meetings, we have a special event. You need to dedicate a baby and pray. அவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும். They are very adamant that you need to dedicate the child. நான் சரி என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். I said okay and I went for ahead. அங்க போய் மேடையில் நிற்கும் போது தான் தெரியுது, இந்த பெற்றோர்கள் அதே வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஒரு பெண் குழந்தையை சுமந்து கொண்டு மேடையில் ஏறி வந்தார்கள். And I went there and that is when I saw that these were the parents who brought this baby with the same clothes that they had bought long ago. அநேக பேருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆச்சரியம். It was a surprise in the eyes of many people. அநேக பேருடைய கண்களுக்கு முன்பாக நம்ப முடியவில்லை. They could not just believe what they saw with their eyes. அப்ப அவங்க சாட்சியா சொன்னாங்க, And that is when they testified. ஒரு வருடத்திற்கு முன்பாக தரிசன கண்களினாலே நாங்கள் பார்த்தோம். 1 year ago, we saw this with the eyes of faith. 15 வருடம் குழந்தையில இனி வாய்ப்பில்லை என்று சொன்ன அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். God has given us a daughter in the eyes of people who said that you will not have a child after 15 years of marriage. அன்றைக்கு அந்த குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். We dedicate that baby on that day. இன்றைக்கு ஆசீர்வாதமான கர்த்தருடைய ஊழியத்தை ஆந்திர பிரதேஷ் மாநிலத்திலே தேவனுக்காக அவர்கள் செய்து வருகிறார்கள். Today they are doing a blessed ministry in Andhra Pradesh. இதற்காக நான் சொல்லுகிறேன்,
Why do I say this? தரிசனங்களுக்கு முரண்பாடான சூழ்நிலை உங்கள் வாழ்விலே காணப்படலாம். There are things that happen contrary to the visions in your life, ஆனால் அவைகள் தாமதிப்பதில்லை. but it will not tarry. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. You do not have to be depressed. இன்றைக்கு நாம் யோசிப்புடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது பாடம் அதற்கு எதிர்மறையான சூழ்நிலையாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது நிறைவேறும். Today we saw from the life of Joseph, the first lesson is whatever happens contrary to the visions, do not be afraid, it will definitely come to pass. உங்க தரிசனம் வேற ஒண்ணா இருக்கலாம். Maybe your vision is something else நீங்க இருக்கிற இடம் வேற இடமா இருக்கலாம். and you are in some other place. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். Today God is speaking to you through this program. கவலைப்படாத. Do not be worried. கவலைப்படாத. Do not be worried. யோசேப்புடைய வாழ்விலே ராஜாவாக ஒரு அழைப்பும் தரிசனமும் காணப்பட்டது. There was a calling in the life of Joseph to be the king. ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையாய் அவன் அடிமையாய் காணப்பட்டான். But exactly as a contrary to that, he was found as a slave. இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே இருக்கிற தரிசனத்திற்கு நேர் எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். Maybe you might see things that are exactly opposite to the visions that you have got. ஆனால் தேவன் இன்றைக்கு இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு கூட பேசுகிறார். But today God is speaking to you through this program called It's Possible. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் தேவனுடைய வல்லமை. It is the power of God that can turn all the impossibilities to be possible. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Today it is working out through this program. உன் சூழ்நிலை மாற்றப்படுகிறது. Your situations will change. இன்றைக்கு உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை. Today the prophetical word that has been given to you today, அது தாமதிப்பதில்லை. it will not tarry. அது தாமதிப்பதில்லை. It will not tarry. அது நிச்சயம் நிறைவேறும். It will definitely come to pass. உனக்காய் இந்த தரிசனங்களை நிறைவேற்றும்படி இதோ இந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களுக்காக வந்திருக்கிறார். God is speaking to you through this program so that your visions will not tarry and it will come to pass. இன்றைக்கு என்னென்ன தரிசனங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? What are the visions that you are praying for today? அந்த தரிசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. Bring all those visions before your eyes. பாருங்க, சூழ்நிலை எதிர்மறையா இருக்கலாம். Maybe the situations are all against. ஒரு ஆராய்ச்சி ஜெர்மனி தேசத்திலே செய்தார்கள். There was a research that was conducted in Germany. கொஞ்சம் எலிகளை பிடித்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சாங்க. They took some rats and they put them into a box. வலது புறத்திலே ஒரு பெட்டிக்குள்ள வைத்து காலையில மதியானம் ராத்திரி 3 வேளையும் அதற்கு ஆகாரத்தை அதோட வாயிலேயே ஊட்டினார்கள். They kept these rats in a box on the right side and they gave food all 3 times of the day right into their mouth. அப்படின்னா அது எங்கேயும் ஓட வேண்டாம். That means these rats do not have to run anywhere. ஆகாரம் வந்து வாயிலே விழும். The food will just come dropping into their mouth. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. In English they say that they were spoon fed. இடது புறத்திலே ஒரு சில எலிகளை அவர்கள் வைத்தார்களாம். And there were some rats on the left side. ஆனால் ஆகாரம் சுலபமா கிடைக்காது. But they did not get food at the right time. அதற்குண்டான ஒரு சில கடினமான வழிகளை உண்டு பண்ணி இந்த எலிகள் அதை கண்டுபிடித்து அது போய் அதோடைய ஆகாரத்தை புசிக்க வேண்டும். They prepared some way so that these rats had to struggle to find their food. அந்த பெட்டிக்குள்ளேயே நிறைய நுழைவாயில்களை உருவாக்கி நிறைய கஷ்டமான ஒரு இடத்தெல்லாம் உண்டாக்கி மேஸ் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் உண்டாக்கி அதை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மதியானமும் சாயந்தரமும் அந்த ஆகாரத்தை பிடிப்பதற்காக அது கொஞ்சம் கடினப்பட வேண்டியதாக இருந்தது. They had created a structure of maze for these rats, so every morning, afternoon and night these rats had to struggle to find their way to get their food. நாட்கள் கடந்தது. The days passed by. இந்த ஆராய்ச்சியோடைய ரிசல்ட் என்னன்னா, The result of this research was இடது புறத்திலே இருந்த எலிகள் வலது புறத்தில் இருந்த எலிகளை காட்டிலும் 6 மாதங்கள் கூடிய நாட்கள் வாழ்ந்தது. The rats that lived on the left side, they lived 6 months longer than the rats that lived on the right side. ஐயோ, 6 மாசம் தானா? With just 6 months. இல்ல, ஒரு எலியோட வாழ்க்கையில 6 மாசம் ரொம்ப பெருசு. In the life of a rat, 6 months is a great number. எப்பவுமே காரியங்கள் சுலபமா இருந்தால் அதற்குண்டான போராட்டங்களும் தெரியாது, அதோடைய விலையும் தெரியாது. Always when things are easy, you will not find the real value and you will not have to struggle much. இடது புறத்தில் இருந்த எலிகள் அவங்களுக்குள்ள அந்த ஆகாரத்தை பெற்றுவதற்கு சில போராட்டங்கள் இருந்தது, அதிக நாட்கள் அது வாழ்ந்தது. The rats that were on the left side, they had to struggle a lot to get their food. வலது புறமா இடது புறமா? Is it the right side or the left side? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். You yourself decide.
உங்கள் வாழ்விலே தேவன் தரிசனத்தை நிறைவேற்றும்படி உங்கள் வாழ்நாளை தேவன் கூட்டிக் கொடுக்கிறார். God is extending your lifespan so that your visions will be fulfilled. என் ஆவியின் கண்களில் நான் பார்க்கிறேன். I see in the eyes of spirit. இந்த நிகழ்ச்சியின் வழியாக அநேக பேருடைய வாழ்விலே நாட்கள் கூடப்படுவதை என் ஆவியிலே காண்கிறேன். I see in my spirit that through this program many of your lifespan is getting extended. வருடங்களை கூட்டிக் கொடுப்பதை பார்க்கிறேன். I see that God is increasing the number of years in your life. நோயின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. In the name of Jesus, let every power of sickness be destroyed. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் அப்படியே கண்களை மூடுங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். If you believe that God has spoken to you, then close your eyes. I would like to pray for you. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கொடி நடைகளை நாங்கள் செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. இவருடைய வாழ்விலே தரிசனங்கள் நிறைவேறாதபடி இவருடைய வாழ்விலே போராடுகிற நோய்களை நாங்கள் இப்பொழுதே சபித்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, we curse and rebuke every kind of sickness that is destroying them from fulfilling their vision. அநேக பேர் அவருடைய வாழ்விலே தரிசனத்தை இழந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறார். Many are in a situation where they have lost their vision. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக அந்த தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி. In the name of Jesus, let every of their visions be renewed through this program. தெய்வீக அற்புதங்களை இப்பொழுதே நீர் அனுப்புவதற்காக நன்றி. Thank you, Lord, for you are sending divine miracles right now. இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர்கள் மறைவதாக. In the name of Jesus, let every cancer be destroyed. நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. Let every problem in the lungs be destroyed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கிட்னிகள் புதிதாக்கப்படுவதாக. In the name of Jesus, let every kidney be renewed. இயேசுவின் நாமத்தினாலே வைரஸ்கள் இப்பொழுதே அழிக்கப்படுவதாக. In the name of Jesus, let every virus be destroyed. இப்பொழுதே புதிதாக்கும் தேவனுடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. Right now, thank you, Lord, for you are sending a renewing power of God. அநேக பேருடைய வாழ்விலே தரிசனத்தின் கண்களை நீர் இப்பொழுதே திறப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for you are opening their eyes of faith right now in the life of many people. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. Amen. நீங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. If you haven't accepted Jesus as your personal savior till today, then here is an opportunity for you. நீங்கள் இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி, Wherever you are, raise your hands. இயேசுவே எனக்குள் வாரும். Lord Jesus, come into my heart. உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept you as my personal savior. என் பாவத்தை கழுவும். Wash my sins. இருதயத்துக்குள்ளே வாரும். Come into my heart, Lord. இந்த நாள் முதல் நீரே என் வாழ்வின் தேவன். From this day onwards, you are the Lord of my life. உமக்காய் நான் வாழ விரும்புகிறேன். I would like to live for you. என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself. என்னை மாற்றுவதற்காக நன்றி. Thank you, Lord, for your changing me. என்னை புதுப்பித்ததற்காக நன்றி. Thank you, Lord, for renewing me. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் If you have prayed this prayer, இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். you have come into the experience of salvation. இன்னும் அதிகமாய் உங்களை ஆவிக்குரிய வழியிலே நடத்தும்படி திரையில் காணும் இந்த எண்களுக்கு நீங்கள் தொலைபேசியின் வழியாக அழைத்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். You can contact us on the number that is displayed on the screen so that we can further guide you into salvation. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until I meet you again next week, this is your brother friend Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.